மற்றொரு அண்மைச் செய்தி, டிரான்ஸ்ஃபார்மர் முறைகேடு குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட அண்மை நிகழ்வை நாம் பார்த்து வருகிறோம். டிரான்ஸ்ஃபார்மர்கள் கொள்முதல் செய்யப்பட்டதில் அரசுக்கு 397 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுத்திய இந்த விவகாரத்தில் சிபிஐ விசாரணைக்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை நாம் அண்மை தரவுகளாய் பார்த்து வருகிறோம். டிரான்ஸ்ஃபார்மர் முறைகேடு குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது நீதிமன்றம். டிரான்ஸ்ஃபார்மர் கொள்முதல் முறைகேட்டு வழக்கை சிபிஐ விசாரணை நடத்த உயர்நீதிமன்றம் தற்போது பிறப்பித்த உத்தரவை நாம் அண்மை செய்தியாய் பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சுந்தரம். வணக்கம் சுந்தரம். தற்போது இந்த டிரான்ஸ்ஃபார்மர் முறைகேடு குறித்து சிபிஐ விசாரணைக்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு குறித்தான கூடுதல் விவரங்கள். நிச்சயமாக சூர்யா, அதாவது கடந்த 2021 முதல் 2023 ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் 45,000 டிரான்ஸ்ஃபார்மர்கள் கொள்முதல் செய்ததில் 397 கோடி ரூபாய் முறைகேட்டில் நடந்துள்ளதாக கூறி சிறப்பு புலனாய்வு குழுக்கு விசாரணைக்கு உத்தரவிட கோரி அறப்போர் இயக்கத்தின் சார்பிலும் சிபிஐ உத்தரவிட கோரியோ பல்வேறு கட்சி சார்பாகவும் தொடர்ந்த அந்த வழக்கானது சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வந்தது. இந்த வழக்குகளை தலைமை நீதிபதி எஸ் ஏ தர்மாதிகாரி நீதிபதி ஜி அருள்முருகன் அடங்கிய அமர்வான விசாரித்தது. அறப்போர் இயக்கத்தின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் டிரான்ஸ்ஃபார்மர் கொள்முதலில் பங்கேற்ற ஒப்பந்ததாரர்கள் அனைவருமே ஒரே விலையை குறிப்பிட்டதால் அதனால்தான் அரசுக்கு இழப்பு ஏற்பட்டுள்ளது என்றும் இது குறித்து நீதிமன்ற கண்காணிப்பில் சிறப்பு குழு விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என வாதிடப்பட்டிருந்தது. மேலும் இது குறித்து டான்ஜெட்கோ தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் 2021, 2023 ஆண்டுகளில் டிரான்ஸ்ஃபார்மர்கள் கொள்முதலில் அரசுக்கு இழப்பு ஏற்பட்டதாக கூறுவது தவறு என்றும் அதாவது பல்வேறு கட்சிகள் சார்பாக தொடரப்பட்ட அந்த இது உள்நோக்கத்தோடு இருந்தது என்றும் இது தொடர்பாக முழுமையான விவரங்கள் அடங்கிய முழு அந்த வாதத்துக்கு பின்பு வெளிப்பெறும் என்றும் வாதிட்டார். மேலும் லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் சட்டப்படி ஆரம்பகட்ட விசாரணை நடத்தப்பட்டதாகவும் விசாரணையில் குற்றச்சாட்டுகளுக்கு முகாந்திரம் இல்லாததால் புகார்கள் முடித்து வைக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் இந்த வழக்கின் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்திருந்தனர். இந்த நிலையில்தான் இந்த வழக்கு இன்று காலை 19 மணிக்கு தீர்ப்பை நீதிபதிகள் வழங்கியிருந்தனர். அதில் டிரான்ஸ்ஃபார்மர்கள் கொள்முதல் செய்ததில் அரசுக்கு 397 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதான புகார் குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டு தலைமை நீதிபதி அமர்வானது ஒரு உத்தரவை பிறப்பித்தது. மேலும் இது குறித்து 2 வாரங்களில் அனைத்து ஆவணங்களையும் சிபிஐயிடம் ஒப்படைக்க லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உத்தரவிட்டதோடு விசாரணைக்கு டான்ஜெட்கோ மற்றும் தமிழக அரசு முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டுமென தலைமை நீதிபதியான அடங்கிய அமர்வானது உத்தரவை பிறப்பித்துள்ளது. சூர்யா, டிரான்ஸ்ஃபார்மர் கொள்முதல் முறைகேட்டு வழக்கை சிபிஐ விசாரணை நடத்த உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு குறித்தான கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுந்தரம்.